வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட் கலர் அல்ட்ரா வெஜிடோ எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். இதோட ஓப்பனிங் சீன்லேயே வரும். ஸோ நம்ம வெஜிடோ இந்த போன டைம் அந்த டீமன்ஸோட அந்த பவரை ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணார்ல, அதில் நம்ம வெஜிடோவோட அந்த அப்பியன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஆக்சுவலாக விங்ஸு, இந்த கண்ணு, அப்புறம் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் பிஸ்ட் கூடிய அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிறப்பன் சிம்பிள். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில், அது நம்ம டீமன்ஸோட அந்த கண்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட கலரில் அப்படியே வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெஜிடோ மரண மாதம் 11 இருக்காரு. ஸோ இந்த ஃபியூஷன் விசஸ் இந்த ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப 11 நடக்க போகுது. குஜிரா கிட்ட ஃபைட் பண்ணுது அண்ட் திரும்ப உங்க கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ கெத்த சொல்ல. அண்ட் இந்த பக்கம் நம்ம யாமோஷிக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷங்கியாக பார்த்தீங்கன்னா வெஜிடோ எதுக்குடா இந்த டீமன்ஸோட போகிற ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம யாமோஷிக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோபமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா வெஜிடோவோட அந்த கலர் அண்ட் இந்த சிம்பிளோட கலர் எல்லாமே டோட்டலாக இந்த டீமன்ஸுடைய அந்த அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப எதுக்காக இந்த டீமன்ஸோட பவர் பண்ணா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கான்ட்டு. ஸோ நம்ம யாமோஷிக்கு பயங்கர கடுப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்டு இனிமேல் நம்மளோட உதவி அவனுக்கு தேவைப்படாது. ஸோ நம்மளால் எந்த ஒரு பிரோஜனம் பார்த்தீங்கன்னா இல்லை, அவனாலையும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரோஜனம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்மளுடைய பேட்டல் இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இனிமேல் எது பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை, வேடிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தா போகுது. பட் என்னுடைய பயம் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ மோட்டர்ஸோட உலகத்தில் இவன் என்ன கற்றுக்கிட்டான்ட்டு எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா புரியல. பட் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் டேக் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். இவன் இன்னும் ஸ்டில் வெஜிடோவாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கா, அந்த அப்பியரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கா. கம்ப்ளீட்டாக அந்த டீமன்ஸோட அந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வர கிடையாது. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ட்டு. சரி நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த லூசிப்போட போகிற ஆக்சஸ் பண்ணும்போது இந்த டிமோனட்டிக்கான அந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா போனார்ல நம்ம வெஜிடோ மோட்டரோட உலகத்தில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல போகவே ஜஸ்ட் நார்மல் வெஜிடோவோ பார்த்தீங்கன்னா இருக்கார்ல இந்த டீமன்ஸோட போவர்ஸை அக்சஸ் பண்ணாலுமே. ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. தேங்க் பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால் வரைக்கும் மாறாமல் இருக்கானல்ல அப்படின்ட்டு. ஸோ நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருமூச்சு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கு. ஆனால் எந்த பக்கம் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் அப்புறம் நம்ம கோப்ரா இவங்க ரெண்டு பேருமே ஃபியூஷன் ஆனாங்களே. ஸோ அவனுக்கிட்ட ஆக்சுவலாக நான் இதை இதுலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கல, உங்களால் இந்த மாதிரி ஃபியூஷன் ஆக முடியாது. பட் என்ன ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் பெருசாக உங்களால் எதுவும் சாதிக்க முடியாது. உங்களை நான் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிடுது, உங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட பேர் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்துல வெஜிடோ நக்கலாக பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல அந்த டீமன் எம்பரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வரைக்கும் எங்களுக்கு இந்த பேர் வைக்கிறதுக்கெல்லாம் இது தேவை பார்த்தீங்கன்னா பட்டது பார்த்தீங்கன்னா கிடையாது, ஒன்றும் பார்த்தீங்கன்னா கேட்டது பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நீ கடைசி தருணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க, நீ கேட்குற, அதனால் எங்களுடைய பேரை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ கிரைம்ரா அப்படின்ட்டு ஒரு ஃபியூஷனுக்கான அந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த டீமன் காட்ரா நாங்கள் அப்படின்ட்டு தகவலை அவனுங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கலைக்க வெஜிடோவுக்கு இந்த கார்டுன்னு வெஜிடோவுக்கு வெறியாயிடுது. கண்ணிலேருந்து இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பற்றிட்டு பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. என்னடா காடு நான் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க, காட் எனக்கு எதுக்கு இந்த காட் கலர்ன்ட்டு பேர் வச்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. த டீமன் காட் எம்பரர்ஸ் அப்படின்ட்டு பாயோவில் வெறித்தனம் பார்த்தீங்கன்னா களத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கிறா. இந்த பக்கம் நம்ம யாமோஷி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு சொல்ல. பட் யாமோஷியோட பேச்சையெல்லாம் இந்த இடத்துல நம்ம வெஜிடோ கேட்குற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்களே இந்த டீமன் எம்பரர்ஸ். ஸோ அதனால் அந்த வெறியில் நம்ம வெஜிடோ பூந்து விளையாட ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த பக்கம் அந்த டீமன் எம்பரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இவனும் முட்டாளா இந்த அளவுக்கு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா வர நம்மக்கிட்ட அடிவாக்கி சாகிருக்கு அப்படின்ட்டு தப்புக்காரங்க பார்த்தீங்கன்னா போட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம வெஜிடோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஸோ நம்ம வெஜிடோ அண்ட் அந்த டீமன் எம்பரர்ஸ் ரெண்டு பேருமே இந்த ஃபியூஷன் ஆனவங்க கிரைம்ரா அவனுக்கு நம்ம வெஜிடோவோட அந்த பவுஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா வெஜிடோ இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணல இதுக்கு முன்னாடி. இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறானே அப்படின்ட்டு அவனுங்களுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. வெஜிடோ அடிக்கிற அடி இந்த இடத்துல அந்த டீமன் எம்பரர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண ஆகுது. ஸோ நம்மளுக்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா காட் கலர் சம்திங் ஏதோ பார்த்தீங்கன்னா இருக்குது அவனுக்குள்ளே அப்படின்ட்டு. ஸோ அவனுங்களே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க. அண்ட் இந்த இடத்துல அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு ஃபியூஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பக்கம் நம்ம யாமோஷி தான் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா அப்படியே. ஸோ இந்த யாமோஷியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஸோ வெஜிடோ ஜஸ்ட்டு இந்த டீமன்ஸோட பவர்ஸை வச்சு பூஸ்ட் தான் பண்ணியிருக்கா அப்படியே அவனுடைய பவரை. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமன்ஸ் ஃபியூஷன் ஆகிக்காங்க. அவங்களால நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியலன்னா அப்போ வெஜிடோ எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா அப்படியே. ஸோ இந்த டீமன் எம்பரர்ஸ் அந்தளவுக்கு வீக்காக இருக்கானுங்களா அப்படின்ட்டு. ஸோ யாமோஷி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக நம்ம வெஜிடோவோட அந்த பவர்ஸை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா தடுமாறிடு அப்படிங்க. ஆக்சுவலி இந்த டீமன்ஸோட அந்த பவர்ஸ் அக்சஸ் பண்ணும்போது ஸோ வெஜிடோ லைட்டாக தன்னுடைய கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா இழந்துடுறா. ஸோ இழந்துட்டு அப்படியே வந்து கீழே உட்காந்துற இந்த பக்கம் இந்த டீமன் எம்பரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு பார்த்தீங்கன்னா நினச்சேன்னா பட் உன்னால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முடியல போல இருக்கு. ஸோ உன்னோட லிமிட்ஸை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீ அணைஞ்சிட்ட இந்த டிமோனடிக் பவரை அந்த ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது காட் கலர். இப்போது அது உனக்கு புரியுதா அப்படின்ட்டு அவனுங்க பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் தலைவி சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ கிடையாது, உனக்கு மேலே ஒருத்தர் இருந்தான்ல அவனையே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து அவனுடைய பவரை நான் யூஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்டவனே நீ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நினச்சிட்ட பார்த்தியா, என்ன ஜஸ்ட் லைக் இன்சல்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுற பார்த்தியா, அதை நினச்சா தான் கடுப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடோ பண்ண சொல்ல. ஆக்சுவலாக லூசிஃபோட பவரையே லூசிஃபர் கண்ட்ரோல் எடுத்து அவனுடைய பவரை நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு இந்த பவரில் ஜஸ்ட் லைக் தானே. ஸோ அதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த டீமன் எம்பரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாக ஆரம்பிக்குது. இனிமேல் விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எது கிடையாது, இனிமேல் சேலஞ்ச் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் ஃபைட் உன்னை போட்டு தள்ளுறது மட்டும் தானே என்னுடைய முடிவு மொட்டல் அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த டீமன் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டாங்க. நம்ம வச்சுட்டோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு நினச்சிட்டு செயல்பட. பட் இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் செயல்படுத்திட்டு அப்படி. ஸோ நீங்கள் என்னன்னா என்ன முடிச்சு கட்ட பிளான் பண்ணுறது, நான் உங்களுக்கு முடிவு கட்டுறேன்னாட்டு டக்குன்னு நம்ம வச்சுட்டோம் கோவப்பட்டு தன்னுடைய அந்த டிமாண்டிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிற அப்படி எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற அப்படி. ஸோ அந்த ஒரு எனர்ஜி டேரெக்டாக இந்த இடத்துல 2 பேரும் ஃபியூச்சர் ஆகிருக்காங்களா இந்த டீமன் எம்பரஸ், அவங்க 2 பேர்த்து அப்படியே பல மாட்டம் 2ஆக பார்த்தீங்கன்னா போனதுங்க. இந்த பக்கம் அவனுக்கு 2 பேர்த்தால பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, இல்லை இதுக்கு வாய்ப்புங்கிறதே பார்த்தீங்கன்னா கிடையாது, இவன் சாதாரண மோட்டரால் இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்ட்டு அவனுங்க அப்படியே கதறிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பாடி தனியாக பார்த்தீங்கன்னா கலண்டு பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. ஸோ மேலே இருக்கிறது அந்த பார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தலை மட்டும் பார்த்தீங்கன்னா பேசுது, தலை பாதி உடம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படா இவனால் எப்படி இது செஞ்சு முடிஞ்சது அப்படின்ட்டு அவனுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்க. இல்லை இது உண்மை பார்த்தீங்கன்னா கிடையாது, இது போய் அவன் ஏதோ இல்யூஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறான், அவன் எங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்ட்டு இந்த இடத்துல அவனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாவோட விளிம்பில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்களுடைய கண்களுக்கு இன்னொரு உருவம் பார்த்தீங்கன்னா தெரியுது. என்னடா அப்படின்னு பார்த்து ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம லூசிஃபோட உருவம் நம்ம வச்சுட்டோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த இடத்துல அவனுங்களால பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, லூசிஃப் நீ திரும்ப பார்த்தீங்கன்னா வண்டியான்ட்டு இந்த இடத்துல அந்த டீமன் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃப்ங்கிறத பார்த்துட்டு பயப்படுறா. அப்படி ஆக்சுவலாக லூசிஃப் பார்த்தீங்கன்னா அவனால் பார்த்தீங்கன்னா முடியாது உங்களை கொல்றதுக்கு, பட் என்னால் கொல்ல முடியுமில்ல அப்படின்ட்டு சரி நம்ம லூசிஃப் பார்த்தீங்கன்னா சொல்ல அவனுங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா காம்ப ஆரம்பிக்குது. இல்லை இது உண்மை பார்த்தீங்கன்னா கிடையாது, ஸோ இது போய் அப்படின்ட்டு அவங்களால அதை நம்பவே பண்ண முடியல. பட் இருந்தாலுமே லூசிஃப் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டா, இதை உடனடியாக நான் டெவில் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும், இங்கிருந்து நான் கிளம்பியே பார்த்தீங்கன்னா ஆகணும். இதே இடத்துல இந்த மாதிரி சாக பெறமில்ல செக்டர் 5க்கு போனால் நான் ஹீல் ஆகிடுவேன் குணமாயிடுவேன்ட்டு பயவில் அங்கேருந்து நம்ம வெஜிடோ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ போயிட்டுருக்கா. அப்படி இந்த இடத்துல வெஜிடோ ஜஸ்ட் சிரிச்சிட்டே தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க. சரி உன்னுடைய கடைசி நிமிடங்களை நீ அனுபவி, உனக்கு முடிவு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த இந்த டீமன் எம்பரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிடுற. அப்படி அந்த பாதி உடம்புல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆக்சுவலாக நீங்கள் அந்த பழைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தினா படுத்துட்டீங்க. ஸோ இந்த டஸ்ட்ரையர் காட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க இந்த டீமன் காட். ஸோ அதனால் நீங்கள் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐக்கியம் பார்த்தீங்கன்னா ஆக போகிறீங்க, அதுக்கு தயாராக பார்த்தீங்கன்னா இருங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தன்னுடைய போஸ் இந்த பூவோட எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விங்ஸை வச்சு இந்த பக்கம் இந்த டீமன் எம்பரஸ் 2 பேருமே ஃபியூஷன் ஆயிருக்காங்களா கிரைமி. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறா. அப்படி ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம வெஜிடோவோட அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம யாமஷி பார்த்தீங்கன்னா ஸோ யூனிவர்ஸ் 7ல் அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யூனிவர்ஸ் 7க்கு இந்த அளவுக்கு எபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கா, அவனுக்கு அந்த எபிலிட்டிக்கு ஒரு முடிவுங்கிறதே பார்த்தீங்கன்னா கிடையாதாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம யாமஷி பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்க. இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டா அப்படிங்க. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா வந்தரா. பட் போர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ விங்ஸ் 2 தானே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, பட் இப்போ 4 விங்ஸாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வெஜிடோவோட போஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. உண்மையிலே இது நல்லா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு பவர் வேறு லெவலில் நல்ல ஒரு சாப்பாடாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம வெஜிடோவோட பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் கிரைம் அண்டு நம்ம கோப்ரா இவங்க 2 பேருமே அட் அ டைமில் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க அப்படில அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க அப்படில. ஸோ அதனால் நம்ம வெஜிடோவோட பாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வெஜிடோ லைட்டாக தன்னுடைய கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம யாமுஷி அதுதான் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். ஆக்சுவலாக இவன்
அவனுங்கள இந்த கேனிய மாத்தி எதுவும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணலைல. ஜஸ்ட் அப்படியே நார்மலா தானே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணா படிக்கும். அப்போ இவனுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம யாமோஷி கீழ இருந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல நான் விஜிடோ டக்குன்னு கோவப்பட்டு மொத்தமா இந்த பிளேஸையும் பார்த்தீங்கன்னா நான் கிளீன் பார்த்தீங்கன்னா பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல விஜிடோ இந்த டிமோனடிக் ஹக்காய் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மேல இருந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த கீழே நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ யாமோஷி பார்த்தீங்கன்னா நம்ம சத்தன்ற அவ்வளோதாண்டா நம்மளுடைய சாப்டர் முடிஞ்சதுட்டு நம்ம யாமோஷி தன்னுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா முடிக்க அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி டீமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்களா அந்த செக்டர் 8ஓட அந்த டீமன்ஸ் அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா செத்துறானுங்க. ஐ மீன் ஒத்த ஆள் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ என்னடா நடக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது பட் நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா இருக்கா. யாமோஷிக்கு பார்த்தீங்கன்னா எது ஆகலை, என்னடா நம்மளுக்கு மட்டும் எது ஆகலை, நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா இருக்கா, வாடா சீக்கிரமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ நான் மட்டும் தப்பிச்சேன் அப்படின்ட்டு சரி நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆக்சுவலாக நான் பயன்படுத்துறது இந்த டீமோனிக் ஹக்காய்டா, அது தனிப்பட்டது. ஐ மீன் இந்த டீமன்ஸை மட்டும் அழிக்கக்கூடிய ஹக்காயை பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தினேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா நீயும் போய் சேர்ந்துருப்ப. பட் நான் ஸ்பெஷலாக மட்டும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினேன், அதனால தான் நீ போலான்னு இருக்க அப்படின்ட்டு சரி நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சரி வா நம்ம அடுத்த செக்டர் 5க்கு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப. ஸோ நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். ஆக்சுவலாக இவன் உண்மையில கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கா. ஃபைனலாக என்ன நடக்க போகுது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியலன்ட்டு யாமோஷி பார்த்தீங்கன்னா புலம்பு. ஆனால் எந்த பக்கம் சார் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த புது பவர் அந்த க்ரீன் பவர் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அந்த பவரை பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டுவருக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கா. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கோகுவால் பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ திரும்ப அப்படியே மயங்கி கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துறாங்க. அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டை பண்ணிட்டு நினச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனா அப்படி இல்லை இந்த டீமன் எம்பரர் அந்த ஃப்ளேம். ஸோ அந்த பயவில் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோட தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இன்னும் சாக கிடையாது, இன்னும் உயிரோட தான் பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படியே தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுறேன். ஸோ வந்தோடனே நம்ம கோகு மயக்கம் போட்டு படுத்திருக்கான்ல, ஐ மீன் கோகுவால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. ஸோ ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா மயங்குறேன். அதனால் அந்த பயவில் பார்த்தீங்கன்னா நான் வின் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஃபைனலாக லூசிப் கொடுத்த வேலையை நான் செய்ய போகிறேன். ஸோ நான் கோகுவை பார்த்தீங்கன்னா கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு பயவில் நம்ம கோகு மயக்கத்தில் இருக்கான்ல அதனால் அவனை பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்தீங்கன்னா போகிறா. அப்படி இனிமேல் அவனை தான் இந்த லூசிப்போட வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சன் கோகு முடிச்சதுக்கப்புறம் வெஜிடா அவனையும் பார்த்தீங்கன்னா நான் போட்டு தள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு சன் கோகுவை சாவடிச்சிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் நெருங்குற அப்படியே. பட் டக்குன்னு ஒரு நம்ம இந்த டீமன் எம்பரருக்கு அந்த ஃப்ளேமுக்கு யாரா நம்மளை உதச்சவா அப்படின்ட்டு பயவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறா. யாருன்ட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியல. ஐ மீன் மிஸ்ட்ரியான ஒரு உருவம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நான் பார்டாக் தான் பார்த்தீங்கன்னா நினச்சேன். பட் அது பார்டாக் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பயவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்குறா அப்படியே. ஐ மீன் அந்த டீமன் எம்பரர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்குறா. அண்ட் அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டைம் ரிங் இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கா இன்னும் பார்த்தீங்கன்னா புரியல. அந்த டைம் ரிங்கை பயன்படுத்தி இந்த டைம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறேன். ஐ மீன் நம்ம கோகுவை ஃப்ளேம் கிட்டேருந்து காப்பாற்றிட்டு ஸோ வந்த வேலை முடிஞ்சதுன்ட்டு டைம் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வேற ஒரு டைம் ரிங் பார்த்தீங்கன்னா பயவில் பார்த்தீங்கன்னா போயிடுறேன். ஸோ யார் இரண்டு பார்த்தீங்கன்னா தெரியல. ஒரு வேளை பிளாக்காக பார்த்தீங்கன்னா இருக்குமோ அதுவும் கொஞ்சம் மிஸ்டியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ யார் உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா படிக்கிங்க. தேங்க்யூ கைஸ்.